ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பேங்க் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான பொடி அரைச்சி போட்டு வச்ச வெண்டைக்காய் குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து ஊற போட்டுடலாம். அடுத்து வந்து வறுக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அரிசி போட்டு வறுத்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி, நார்மலான சாப்பாட்டு அரிசி. அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு 10 வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் வறுக்கணும். அப்போனா தான் பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். ஸோ இந்த டைம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுப்பட்டு வரணும். அடுத்து நம்ம வந்து வெண்டைக்காயை வதக்கிடலாம். நான் வந்து மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம 400 கிராம் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அந்த வழுவழுப்பு போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கினா தான் வந்துட்டு சீக்கிரமாக அந்த வழுவழுப்பு வந்து போகும். இப்போ பாருங்கள், இந்த வழுவழுப்புலாம் போயிடுச்சு. ஸோ இந்த வெண்டைக்காயை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு 3 தக்காளி, அடுத்து ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்குண்டான பேஸ் இது தான். ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நான் அதே மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எந்த எண்ணெய்னாலும் சரி. அடுத்து வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். அது பொரிஞ்சக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி, வெங்காயம், அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கி முடித்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்துட்டு மசாலா பொடியெலாம் வந்து சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்பு மிளகாய் பொடி வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா சாதாரண மிளகாத்தூள் இருந்தாலும் சரி, சாம்பார் தூள் இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். இதை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம புளி வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து இதை கொதிக்க வச்சிடலாம். ஸோ இந்த டைம் வந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து இந்த டைமே நம்ம சேர்த்துடலாம். ஆல்ரெடி வெண்டைக்காயிலே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க குழம்புக்கு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு கொதிக்க வச்சிடலாம். இந்த குழம்புல இருக்க பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம அரிசி, வரமல்லி எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பொடியை வந்து இந்த டைம் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெண்டைக்காய் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த வெண்டைக்காயையும் வந்து இப்போ சேர்த்துடலாம். வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா போதும். வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துடும். இந்த குழம்பு வந்து 4லேருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த குவான்டிட்டிக்கு. இந்த குழம்புல வந்துட்டு நம்ம 400 கிராம் அளவுக்கு நம்ம வெண்டைக்காய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு சரியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த குழம்புல வந்து போட்ட வெண்டைக்காய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. சூப்பரான ஒரு குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த குழம்போட ஸ்பெஷலே வந்து அந்த பொடி தான். ஸோ கண்டிப்பாக அந்த பொடி சேர்த்து பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இந்த டைம் வந்துட்டு குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் மண்சட்டி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது கூட வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.